சாதனை நிஜங்களுக்கு அன்பான வணக்கம். 58,000 ரூபாய்க்கு ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்க முடியுமா? உண்மைதாங்க. ஹரியானாவை சேர்ந்த எலக்ட்ரிக்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் எண்டூரோ அப்படிங்கிற ஒரு வாகனத்தை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதை 2 வேரியன்ட்ஸில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க, 2.0 மற்றும் 3.0 அப்படின்ட்டு. நம்ம இந்த வீடியோவில் 3.0 அப்படிங்கிற வேரியன்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வாகனத்துடைய ரேஞ்ச் 117 கிலோமீட்டர், அதிக வேகம் மணிக்கு 65 கிலோமீட்டர், பேட்டரி பேக்குடைய கெப்பாசிட்டி 3 kWh, 5 இன்ச் அளவுள்ள TFT டிஸ்பிளேவை பொறுத்திருக்கிறாங்க. USB சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஈகோ மோட், நார்மல் மோட், ஸ்போர்ட்ஸ் மோட் மற்றும் ரிவர்ஸ் மோட் மாதிரியான ரைட் மோட்ஸ் இருக்குது. LED ஹெட்லாம்ப்ஸாக கொடுத்துருக்குறாங்க. 16 டிகிரி வரைக்கும் கிரேடபிலிட்டி ஆங்கிள் இருக்குது. 4 விதமான வண்ணங்கள் இருக்குது. இந்த வாகனத்துடைய பூட் ஸ்பேஸ் 42 லிட்டர் அளவு கொடுத்துருக்குறாங்க. இந்த வாகனத்துக்கான புக்கிங்கை வர்ற 15 டிசம்பர் 2024 ஓப்பன் பண்ண போகிறாங்க. இது டீலர்ஷிப்லேயும் அவைலபிளாக இருக்கும், அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட் மாதிரியான ஆன்லைன் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்கும். இந்த எண்டூரோ 3.0 அப்படிங்கிற வேரியண்ட்டுடைய ஆரம்ப எக்ஸோரூம் விலை 95,000 ரூபாய். கொஞ்ச நாள் கழித்து 1,00,000 ரூபாயாக மாறிடும். எண்டூரோ 2.0 வேரியண்ட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா 2.3 kWh திறன் கொண்ட பேட்டரி பேக்கை பொறுத்திருக்கிறாங்க. ரேஞ்ச் 90 கிலோமீட்டர். பேட்டரி சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்லையும் வாங்கலாம், இல்லைனா பேட்டரியோட சேர்த்து வாகனத்தை வாங்கலாம். இந்த ஆப்ஷன் இந்த 2.0 வேரியண்ட்டில் மட்டும்தான் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பேட்டரி சப்ஸ்கிரிப்ஷனோடு வாங்குறீங்க, பேட்டரி பேக்கு உங்களுக்கு சொந்தம் கிடையாது, நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் மெத்தடில் வாங்கணும். அப்படி வாங்கினீங்க அப்படின்னா ஆரம்ப விலை 58,000 ரூபாய், கொஞ்ச நாள் கழித்து 60,000 ரூபாயாக மாறிடும். இல்லை நான் பேட்டரியோடே வாங்கிக்கிறேன், சப்ஸ்கிரிப்ஷன்லாம் வேணாம் அப்படின்னா அப்போ இந்த வாகனத்துடைய விலை 85,000 ரூபாய். நான் விலை சொல்லும் போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் கழித்து மாறும்னு சொல்லியிருக்கேன். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் இப்போ லான்ச் பண்ணதுனால ஒரு விலை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இயர்லி பையர்ஸ்க்காக சீக்கிரம் யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு ஆஃபர் மாதிரி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அதனுடைய விலை மாறும். அதனால தான் நான் அப்படி குறிப்பிட்டிருந்தேன். இந்த வாகனத்தில் உங்களுக்கு எந்த அம்சம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத குறிப்பிடுங்க. புதுப்பிக்கும் சக்தி, உலகை காக்கும் யுக்தி. நன்றி.